வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கடன் தொல்லையால் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொதுமக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா திடீரென ஒரு விபரீத முடிவை எடுத்துக்கிறாங்க. இதற்கு எவ்வளவுதான் சட்டங்கள் வந்தாலும் அதற்கு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு இடங்களில் இந்த மாதிரி நடந்து கொண்டு வருகிறது. அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த கடன் தொல்லையால் ரொம்பவே அதிகரித்துட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கடன் தொல்லையால் விபரீத முடிவு. நள்ளிரவில் காரோடு தீ வைத்து தற்கொலை முயற்சி. அதிர்ந்து போன திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை அருகே பெட்டைக்குலை பகுதியில் ஓரமாக நின்ற கார் ஒன்று தீப்பிடித்து எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. தகவலறிந்து சென்ற திசையின் விலை போலீசார் காரை சோதனையிட்ட போது உள்ளே உடல் கருகிய நிலையில் 4 பேர் சடலங்கமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் சென்னை நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த முகமது ரபி, அவருக்கு வயது 42. அவருடைய மனைவி செய்யது நஸ்ரீன் பாத்திமா, அவங்களுக்கு வயது 40. மகள் அஃப்ரீன் பாத்திமா, அவங்களுக்கு வயது 15 மற்றும் மகன் முகமது கஜா 13 என்பது தெரிய வந்துள்ளது. சென்னையில் கார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த முகமது ரபி கடன் தொல்லையின் காரணமாக தனது வீட்டை விற்றுவிட்டு கடந்த மார்ச் 13ஆம் தேதி குடும்பத்துடன் நெல்லைக்கு வந்திருக்கிறாரு. நேற்று முன்தினம் மார்ச் 16ஆம் தேதி இரவு ஆற்றங்கரை பள்ளிவாசல் தர்காவில் நடைபெற்ற ரமலான் நோன்பு வழிபாட்டு பங்கேற்று இந்த குடும்பத்தினர் அங்கிருந்தவர்களை உடைகளை தானமாக வழங்கி விட்டு சென்றிருக்கிறாங்க. அதன் பின்பு இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து வராங்க. காரின் உட்புறம் தாயை கட்டியணைத்தவாறு பிள்ளைகள் சடலம் மீட்கப்பட்டது பார்ப்போரை நெஞ்ச உருக வைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த வள்ளியூர் போலீசார் காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் தடயவிய அறிவியல் துறையினரிடம் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. காரில் இருந்த எலும்புகள் மற்றும் சாம்பல் சேகரிக்கப்பட்டு DNA பரிசோதனை அனுப்பப்பட்டுள்ளது. இது தற்கொலையா அல்லது திட்டமிட்ட கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி வந்திருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கருகி உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தை பார்த்து ரொம்பவே கதறி எழுதிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.